Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India versus Australia at Melbourne. Fourth test, day 1 முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். 311 for 6 Australia and 80,000 பேர் 80,000 people were there. எதுக்காக இது பாக்ஸிங் டே டெஸ்ட்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன், தெரியும், அதை போய் பாருங்கள். இது பாக்ஸிங் டே டெஸ்ட். சைமல்டேனியஸ்லி பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வேறு நடக்குது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வரும் இந்தியாவோட டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. பட் இந்தியா ஷுட் ஹவ் போல்ட் அவுட் பை நவ். இந்நேரம் ஆல் அவுட் பண்ணியிருந்துருக்கணும் ஆஸ்திரேலியாவை. they missed a trick தான் சொல்லுவேன். பட் nevertheless 237 for 2லேருந்து 246 for 5 கொண்டு வந்தது பும்ரா வாஸ் த ஒன்லி bowler அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. பிகாஸ் ஹோல் சீரீஸ்லேயே அவர் மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் டாப் 450 அடிச்சிட்டாங்க. யார் காஜ் அடிக்கிறதோ லபுஷானோ இல்லை ஸ்டீவ் ஸ்மித் நாட் அவுட் இருக்கிறது கூட விட்டுருங்க. இந்த புதுசாக டீனேஜர் ஒருத்தர் வந்திருக்காப்புல, நான் ப்ரிவிலே சொன்னேன், சாம் கான்ஸ்டாஸ். டேவிட் வார்னருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த மெக்ஸ்வினி சரியா இல்லை நவுத்திட்டு இந்த பையனை கூட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் பிளேயர். ஷீப்பல் ஷீல்ட் சில மேட்சஸ் ஹைலைட்ஸ் பார்த்துருக்கேன். ப்ளஸ் இந்தியா ஏக்கு எதிரே ஒரு 70 அடித்தார். இந்தியாவுக்கு எதிரே பிங்க் பால் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 100 அடித்தார். ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் இஸ் யங்கர் ஜெனரேஷன் 2K கிட். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபியர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு. இப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டில் போவா, பேக் ஃபுட்டில் போவா, டிஃபென்ஸ் பண்ணுவா, வெல் லீவ் பண்ணுவா, அதெல்லாம் கிடையாது. பாலை பார்த்தா அடி, அந்த மாதிரி கேட்டகரி. பட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஹோல் க்ரௌட் அந்த பையனை சேர் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா நான் ஸ்கோரிங் 50, அவர் டெபு இன் ஃப்ரண்ட் ஆஃப் 85,000 கெப்பாசிட்டிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளாட்றீங்க. பும்ரா பவுலிங் போடுறாரு. ஆர்கியூபிளி 2 சைட்லேயும் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தது பும்ரா தான் இந்த சீரீஸில். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. 3 ஸ்லிப்பு கல்லி பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஃபியர்லெஸ்ஸாக பிரமாதமாக விளையாண்டார் அந்த பையன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரைட், பட் இந்த பிச்சில் வந்து இப்போ 350 360 ஓகே. எனிதிங் பியாண்ட் 400 டிஃபிகல்ட். ஏன்னா ஆல்ரெடி வேரியபிள் பவுன்ஸ் இருக்குது பிச்சில். அண்ட் ஒரு 6 மாதம் முன்னாடி பாகிஸ்தான் விளையாண்டாங்க இதே இடத்துல மெல்பர்ன். அதுலேயும் டே ப்ரோக்ரஸஸ் வேரியபிள் பவுன்ஸ் இருந்தது. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் வேறு டால் பவுலர்ஸ். பாலை ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் 7 அடியிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும். அண்ட் தேர் மோர் டிசிப்ளின் அன்லைக் அவர் பவுலர்ஸ். எக்ஸப்ட் பும்ரா. சிராஜ்னா ரொம்ப வேவர்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன இவ்வளோ பவுன்சர் போகிறாரு, ஷார்ட் பிச் போகிறாரு, ஹெல்மெட்டை ஃபைன் லெக் இல்லை ஸ்கொயர் லெக் இல்லை, புல் பண்ணுறாரு, 4 இப்போ விழுவுது. எதுக்கு பவுன்சர் போட்டு பாலை வேஸ்ட் பண்ணுறீங்க? பும்ராவோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் வந்து ரன்அப்பில் அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டார். திபுன்னு ஷோயப் அக்தர் மாதிரி ஓடிலாம் வர மாட்டார். ஸ்மால் ரன்அப் அண்ட் ஃபுல் ஷோல்டர் பவரில் அந்த பால் டெலிவர் பண்ணார். சிராஜ் எல்லாம் பாருங்களேன், பெரிய ரன்அப் எடுத்துருவாங்க. திப்புன்னு போய் கிட்ட வரும்போது ஸ்லோ ஆகிடுது, வேவேட் ஆகிடுது பாலிங். 4 runs per average ஓவருங்க. 4.65. இன்னும் 1 day இன்டர்நேஷனல் நடக்குது டெஸ்ட் மேட்ச்சில். சிராஜ் நோ விக்கெட் அட் ஆல். பும்ரா 1, ஜடேஜா 1 அண்ட் அப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர். கில்ல ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் விளையாடுறாரு. பட் எனக்கு என்னமோ யார் விளையாடுறாங்களோ என்னமோ, எதுக்கு 6 bowler டெஸ்ட் மேட்ச்லன்னு தெரியல. 6 bowler எடுத்தீங்களா, என்ன ஆல் அவுட் பண்ணிருக்கணுமா இல்லையா? 6 bowler வச்சு என்ன யூஸ்? 240 for 2. பும்ரா மட்டும் வரலன்னா என்னன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஸ்கோர். 300 for 2ன்னு அவங்க காலையிலேருந்து அடின்னு அடிச்சு 500 போயிருப்பாங்க. பட் பும்ரா brought them back. 6 bowler தியரியை கொண்டு வந்தது. ஐ டோன்ட் நோ, கில்ல ட்ராப் பண்ண இன்னொரு பேட்ஸ்மேன் சர்ஃப்ராஸ் கானோ இல்லை யாராவது விளையாடிருக்குமே தவிர. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கில்ல ட்ராப் பண்ணியிருக்க கூடாது. ஐ மீன் இன்னும் லம்பர் ரேஸ்க்கு ஓடாமாங்க. இந்தியில் லாங் டேர்ம் சர்வ் பண்ணக்கூடியவர். இந்த இதில் கண்டிப்பாக 2 வாட்டி பேட்டிங் பண்ண வேண்டி வரும். இப்போ பாருங்கள், 5வது 4 பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரியுறாங்க. இங்கே ரோஹித் சர்மா, KL ராகுல், ஜஸ்வால், விராட் கோலி. 5ஆம் நம்பரில் ரிஷப் பந்த், 6வது நம்பர்லேருந்து ஜடேஜா. அண்ட் இந்த அட்டாக்கு இந்த இடத்துல ஐம் நாட் ஷுர். 7ஆம் நம்பர்னா ஓகே, இது ஆல்ரவுண்டர். 6லேருந்து ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா அண்ட் வாஷிங்டன். அஃப்கோர்ஸ் தே கேன் பேட். பட் செகண்ட் தேர்டு பிச் இன்வேரியபிள் பவுன்ஸ். ஏன்னா டிராவல்ஸ் செட் போல்ட் ஆனது பாருங்க. டக்கில் அவுட் சைட் ஆஃப்டர் 5th ஸ்டம்ப்லேருந்து பால் போய் உள்ளே வருது. அப்படியே ஸ்பின்னர் மாதிரி பும்ராவோட பால் வெல் லெஃப்ட் பண்ண போனார் போல்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், லிவிங் த பால் இஸ் அன் ஆர்ட். வெல் லெஃப்ட் பண்ணுறாரு பேட்டை, உள்ளே வந்துடுச்சு பால். ஸோ அந்த மாதிரி நிறைய டெலிவரிஸ் வரும். அண்ட் தேர் வெரி குட். மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும், பேட் கமின்ஸ், போலன், நேதர்லேண்ட் 4 ரெகுலர் பாலர்ஸ் தான். மிச்சல் மார்ச் இஸ் பிளேயிங் as மோர் as a பேட்ஸ்மேன். அண்ட் அலெக்ஸ் கேரோட விக்கெட்டு பாருங்கள், டக்குன்னு பவுன்ஸ் ஆகி மேலே ஆகி காட் பிஹைண்ட் ரிஷப் பந்த் பிடிச்சதாகட்டும். 1-2 பால் அப்படியே பயங்கரமாக மூவ் ஆகுது. இங்கே இன்வேரியபிள் பவுன்ஸும்பாங்க. பார்ப்போம் நான் இந்தியா பேட்ஸ்மேன் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு. அந்த சாம் கான்ஸ்டாஸ் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, ஃப்ளாஸ், அதை நீங்கள் கோச்சு ப்ராக்டிஸை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆஸ் யூ கோ அலாங். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது இல்லை, ஃபியர்லெஸ் கிரிக்கெட், அது வந்து ப்ராக்டிஸ்லாம் வருது. அது தன்னாலே வர்றது. அது இன்பில்ட் within yourself. Sehwag used to play, Srikanth used to play test matches and all. ஹிட்டிங் எபிலிட்டி, ஹிட்டிங் சொல்ல முடியாது, ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுறது அந்த பையன். அந்த ரொம்ப நாள் விளையாண்டாப்பில் அவர் வந்ததுனால குவாஜாக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. குவாஜா கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தார். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர் அவர் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவர் பாருங்க 57 வச்சிட்டாரு. அந்த பையன் கிட்டத்தட்ட ரன்னை பாலுங்க. 92 ஸ்ட்ரைக் ரேட்டு. டாப் 4 கேண்டா சாம் ஒரு 60, குவாஜா 57, லபுஷன் 72, ஸ்டீவ் ஸ்மித் 68 நாட் அவுட். ஹெட் மட்டும் அவுட் ஆகலாம்னு நினச்சி பாருங்க ஸ்கோர் எங்கே போயிருக்கோன்னு.
அண்ட் 4வது டெஸ்ட் மேட்ச் கண்டினியூஸாக பும்ரா bowling போகிறாரு. பாவம் ஓவர் burden on his shoulder. பட் சின்ஸ் அவர் ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரன் பவர் நம்புறது இல்லை. ஷோல்டர் பவரில் பாலை உள்ளே கொண்டு வராரு. கன்சிஸ்டண்ட்டாக குட் லென்த்தில் போட்டுட்டு இருக்காரு. அதோட ரிவார்டு தான் இப்போ அகைன் ஹி காட் 3 wickets. ஆகாஷ் தீப் 1 wicket, சிராஜுக்கு 0 wicket. இவங்க 2 பேரும் பேட்டிங்ல ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஐ டோன்ட் நோ இது என்ன பண்ணுறான்னு. கமிங் பேக் டு விராட் கோலி அக்ரெஷன் இருக்கலாம். ஓவர் அக்ரெசிவாக இருந்தால் இது இன்னும் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. இவ்வளோ சீனியர் பிளேயர் இத்தனை வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. திரும்பவும் இதே மாதிரி அந்த சின்ன பையன் அப்ரிஷியேட் மேன். விராட் கோலி இந்த மாதிரி 19 ஏஜ் இருக்கும்போது ஆப்போனன்ட் டீமில் அப்ரிஷியேட் பண்ணல. ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் வந்திருக்காரு விராட் கோலின்னு. அண்ட் இந்த பையன் விளையாடுற அவர்கிட்ட போய் ஷோல்டர் போய் இடிக்கிறாரு டமால்னு டெலிபரேட்டாக. என்ன பண்ணாப்புல அந்த பையன் இஸ் பிளேயிங் வெல், அவுட் பண்ணி காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த பையனை போய் இடிக்கிறது, க்ரௌட் வேறு பூ பண்ண ஆரம்பிச்சது. இப்போ கோலி மட்டும் இந்த மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆனார் வச்சுங்க, பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவார். இதை வச்சு ஏற்கனவே ஆசிட்டிஸ் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது பிரச்சனை, சரியான நெட்ஸ் கொடுக்கல, ஜடேஜா இங்கிலீஷில் பேசல, இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டு நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு மெச்சூர்டாக இருக்க வேணாமா? சீனியர் கிரிக்கெட்டர் நீங்கள், அவரை போய் சின்ன பையனை போய் இடிச்சு விட்டுட்டு நல்ல வேலை காஜா இன்டர்ஃபியர் ஆனார். இல்லைன்னா அது இன்னும் பெருசாக போயிருக்கும் பேருக்கு வாக்குவாதம். அந்த பையன் ஃபெயினாஸ் அடிக்கிறாரு. 6 சிராஜ் எல்லாம் பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணுறாரு. 6 போ எத்தனை பால் அப்படின்னு அந்த சின்ன நேற்று வந்த பையன். பட் விராட் கோலி இதில் என்ன தெரியுதுன்னா, அவரோட ஃபெயிலியர் எப்படி வெளில காட்டுன்னு தெரியாமல் எப்படி காட்டுறாரு. ஒரு காலத்தில் அக்ரெசிவாக இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார் கண்டினியூஸாக ஃபெயிலியர் வேறு ஆகிட்டு இருக்கார் இல்லையா. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஹிஸ் பேட் ஹேஸ் டு டூ த டாக்கிங், நாட் இஸ் ஷோல்டர். வந்து இடிக்கிறது போகிறது, சின்ன பையனை பேட் விடுங்க. இப்போ மேட்ச் ரெஃப்ரி கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாரான்னு தெரியல. ஆனால் உலகமே பார்த்ததில்ல அந்த இன்சிடென்ட்டை. இட் லுக்ஸ் அக்லி. நடுவில் லபுஷன் சிராஜும் அது மாதிரி இடிப்பட்டது பட்டுவாருன்னு ஆக்சிடென்டல். ரன் எடுக்கும்போது நடக்கிறது வேறு, வேணும்னு இடிக்கிறது வேறு. நான் பார்த்த கிரிக்கெட் வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து ஓவர்சீஸ் பவுலர்ஸ் யார் வந்தாலும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. ஃபாஸ்ட் பவுலர் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணதில் எக்ஸப்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் இன் early 80s, லேட் 70s அண்ட் 1980s மார்ஷல், கார்னர், மைக்கேல் ஹோல்டிங், ஆண்டி ராபர்ட்ஸ்லாம். லேட்டரான் கொஞ்சம் ஓரளவுக்கு வசீம் அக்ரம், மக்காரினோ, ஷோயப் அக்தர் யூஸ் டு டாமினேட். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்து ஆக்சுவலில் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எக்ஸப்ட் ஜிம்மி ஆண்டர்சன். ஆனால் பும்ரா இஸ் ஒன்லி பிளேயர், ஒன்லி பவுலர், கான்ஸ்டண்ட்டாக அவங்கள ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் மட்டும் இந்த 3 விக்கெட் எடுக்கலன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஸ்கோரு போகும். ஸ்கோர் இப்போ ஒன்றும் we are not out of danger. 60% I'm giving it to Australia. And Rohit Sharma must open. He has to open this innings. அவர் 6 நம்பர் வர 7 நம்பர் வரலன்னா முடிஞ்சிடும் அதுக்குள்ள மேட்ச். இந்த பிச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ரோஹித் சர்மா. அவரோட புல் ஷாட்டு, ஹுக் ஷாட்டுக்கெல்லாம் ஷார்ட் பிச்சாக வரும், பவுன்சர்ஸ் வரும், பேக் ஃபுட்டில் போகிறது, ஸ்கொயர் கட் பண்ணுறது, ஹுக்கு புல்லுக்கெல்லாம் ரோஹித் சர்மா இது பர்ஃபெக்ட் பெட். ஸோ ஹேஸ் டு ஓப்பன். கேஎல் ராகுல் 1 down வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜெய்ஸ்வால் கூட. ஏன்னா இப்போ கில் வர இல்லை. பார்ப்போம் பேட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்டேட் பண்ணது வச்சு கடற்கரை அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா இந்த மேட்சா? இப்போ கபடி வேறு 2 இது இருக்குது, நாக் அவுட்டு. அதோட ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டோம். யூபி வந்து பாட்னா, பேரஸ், மும்பை, இதெல்லாம் யாருக்கு கபடியில் இன்ட்ரெஸ்ட் அதை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் இப்போ இன்னும் ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் அவர் நேற்று ப்ரிவியூலே சொன்னேன், ஸ்மித் ஜாகிரதை. அவர் வந்து ஃப்ளிக் பண்ணுறது 10,000 ரன்னுக்கு 191, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டெஸ்ட் ரன்னு அவுட் சைடு ஆப்ஷன் 5th ஸ்டம்பில் போய் ஃப்ளிக் பண்ணுவார் அவர். இ வில் எக்ஸ்போஸ் 3 ஸ்டம்ப். உங்களுக்கு 3 ஸ்டம்ப்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. போட வேண்டியதானே சிராஜ், ஆகாஷ் தீப் ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்பில். முடியல. அப்டேட் பண்ணிட்டா உங்கள் கருத்து எதுவும் வந்தால் சொல்லுங்கள். பாப்பா இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு. நம்பர் 4 வரைக்கும் தான் எனக்கு பக்கா பேட்டிங் தெரியுது. அதுக்கப்புறம் கீப்பர் எல்லாம் அவங்களுக்கு வேறு ஜாப். ரிஷப் பந்த் மெயின் ஜாப் இஸ் கீப்பிங், ஜடேஜா மெயின் ஜாப் இஸ் bowling. பாப்பா நிதிஷ் ரெட்டி என்ன பண்ண போகிறாங்க. பொறுப்பாக பார்த்து பின்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.